ஹாய் ஹலோ விவர்ஸ், இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நோட் புக் சேனல் த காமன் மேன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா தலைவன் தலைவி. ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து இதுக்கு தலைவன் தலைவின்னு பேரே வச்சிருக்க தேவையில்ல. இதுக்கு வந்து ஆகாச வீரன் பேரரசி அப்படின்ற பட டைட்டிலே கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அடாப்டான நல்ல ஒரு மனசில் பதிகிற ஒரு கேரக்டர்ஸ். அது அந்தளவுக்கு விஜய் சேதுபதியும் அண்ட் வந்து நித்யா மேனனும் அந்தளவுக்கு இது பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை ஒரு கல்யாணத்தை ஒரு ஈவெண்ட்டாக மட்டும் பார்க்காம அது ஒரு நெருங்கிய சுகமான ஒரு உறவா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேப்பரோ பேனாவோ தேவையில்லை அப்படின்றத இந்த படம் உறுதியாக சொல்லுது. கதையோட ஸ்டார்டிங்கில் நித்யா மேனனோட ஃபேமிலி மொத்தமாக கிளம்பி தன்னோட புருஷனோட விஜய் சேதுபதியோட குலதெய்வன் கோயிலுக்கு மொட்டை அடிக்க விஜய் சேதுபதிக்கு தெரியாமல் நித்யா மேனன் ஃபேமிலி மொத்தமாக போகிறாங்க. இவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறத விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சு அங்கே வந்து அதை தடுக்கிறாரு. நான் இல்லாமல் எப்படி நீ மொட்டை அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஜாலியாகவும் ஃபன்னாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி கருத்துள்ள படமாகவும் இது இருக்கும். அம்மாவுக்கோ மனைவிக்கோ நடுவில் மாட்டின எலியா வந்து விஜய் சேதுபதி இருக்காரு. இவங்க 2 பேரும் கொடுக்குற பிரச்சனையால ஒரு மனுஷன் எவ்வளோ டென்ஷன் ஆகி இப்போ இடத்துல போய் குதிக்கிறாரு அப்படின்றது ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இந்த லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பரோட்டா கொடுத்தே கரெக்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதையே இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் தோணலை. என் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா பாண்டியராஜ் ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த ஒரு கோயிலுக்கு போகிற சொந்தக்காரங்களாம் என்னப்பா பிரச்சனை, ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்காக ஓப்பன் ஆகுது. அப்படி ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும்போது அது நல்லா இருக்கு. அது போர் அடிக்கல. இந்த படத்தில் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத இவங்க காமிச்சிருவாங்க. ஏன்னா காதல்ன்றது இவங்களுக்குள்ள வந்து என்னன்னா பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறதுதான் காதல். இவங்களுக்கு சண்டை போட்டு திரும்பி சேர்ந்துப்பாங்க. 5 நிமிஷத்துல சேர்ந்துப்பாங்க, இல்ல ஒரு 10 நாள்ல சேர்ந்துப்பாங்க, இல்ல ஒரு 3 மாசத்துல சேர்ந்துப்பாங்க. இதுதான் இந்த படத்துல மெயினா அவங்க சொல்ல வர்றது. எவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் எவ்வளவு இது பண்ணிக்கிட்டாலும் கேவலமா திட்டிக்கிட்டாலும் கடைசியில ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க. அதுதான் இந்த கதை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வருதுன்னு நான் நினைக்கிறேன். யோகி பாபு இந்த படத்தை ஒரு திருடனை நடிச்சிருக்காரு. திருடனுக்கு அந்த சாமி தர உத்தரவு ஒரு சீன் இருக்கும். சாமி வந்து உத்தரவு தரணும்னா அந்த பள்ளி வந்து கத்தணும். அது கத்துறதுக்கே அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது சாமி அந்த உத்தரவை கொடுக்குமான்றதே வந்து பயங்கர காமெடியா இருந்தது. விஜய் சேதுபதி நித்யா மேனனும் கல்யாணம் பண்ண புதுசுல ஹோட்டல்ல 2 பேரும் வந்து சத்தம் போட்டு மியூசிக் போட்டுக்கிட்டே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து தட்டுறதும் இவங்க வந்து தட்டிக்கிட்டு பார்த்துட்டு சிரிக்கிறதும் அது மாதிரி போட்டு இருக்கும்போது மியூசிக் ஃபேமிலி இவங்க மியூசிக் போடாம இவங்க வந்து சாப்பாடு சமைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே தான் இந்த காமெடி போச்சு. நல்ல படம் யாரு பண்ணி இவனா அப்படின்னு சொன்ன உடனே அந்த காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த ஹோட்டல் காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சென்ட்ராயன் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, முடித்திருத்தத்துக்காக வந்திருப்பாரு குழந்தைக்கு. அவர் அடிச்சு அமைச்சிருப்பாரு விஜய் சேதுபதி. அதுக்கு வந்து அவனோட மச்சான கூட்டிருப்பாரு. வாப்பா என்னை வந்து அடிச்சுட்டா, அவனை போட்டு நான் ஒரு அடியாச்சும் அவனை அடிச்சாகணும்ப்பா, வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுருப்பாரு. அவரு படம் முழுக்க வருவாரு வந்துகிட்டே இருப்பாரு. கடைசியில செகண்ட் ஆஃப் எண்டிங்ல கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல தான் வருவாரு. ஆரம்பத்துல இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, சீரியஸா இருந்தது. பயங்கரமா துப்பாக்கில எடுத்துக்கிட்டு ஜீப்ல வராங்க, அடிச்சிருவாங்க போல, கொன்றாங்க போல அப்படி நினைச்சிருப்போம். ஆனா வராது அவரு இடம் மாறி போறதும் இந்த 2-3 விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க கடைசியில வந்து அவங்களும் காமெடி பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஆக மொத்தம் விஜய் சேதுபதி சூப்பரா பண்ணிட்டாரு. நித்யா மேனன் வேற லெவல் பண்ணிட்டாங்க. ரோஷினி அவங்க பங்குக்கு அவங்களும் பயங்கரமா பண்ணிட்டாங்க. முக்கியமா அம்மா கேரக்டர் பயங்கரமா பண்ணிட்டாங்க. அவங்க அந்த மேனிபுலேட்டிங் பண்றது வந்து பாண்டியராஜ் வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காரு. அதாவது யதார்த்தத்தை ஒவ்வொரு விதமாவும் சொல்லிச்சு. அப்படி இந்த படம் யதார்த்தமா இருக்க காரணம் வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து மேனிபுலேட் எல்லாம் பண்ணி சண்டை போடுறாங்க. ஏன்னா அதுதான் ரியல் லைஃப்ல மேனிபுலேட் பண்ணி தான் சண்டை போடுவாங்க. கணவன் மணியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மேனிபுலேட் பண்ணி தான் சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போட்டு கடைசியில் அந்த சண்டை எங்க போகுதுன்னே தெரியாம தன்னை மறந்து சண்டை போட்டு போயிடுவாங்க. ஆனா கடைசியில இதுதான் நம்மளோட குளம், இதுதான் நம்மளோட கிணறுன்னு கடைசியில அங்க போய் தான் குதிப்பாங்க. இதுலயும் விஜய் சேதுபதி ஒரு கடத்துல குதிச்சிருக்காரு. அது காமெடியா இருந்துச்சு. எதுக்கு குதிச்சாரு, ஏன் குதிச்சாருன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ல போய் அவர் குதிச்சிருப்பாரு. ஆனா அதுவே ஒரு பயங்கர பிரச்சனையா வந்திருக்கும் அந்த படத்துல. அது இந்த சீன் நல்லா இருக்கும். நீங்க அந்த சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில சமயம் காண்டாவும் ஆச்சு. ஏன்னா அந்த மேனிபுலேஷன் நம்மளுக்கே அந்த மேனிபுலேஷன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கும் கோவம் வருது. என்னடா இவனுங்க இப்படி சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க, இப்படி பண்ணுகிறானுங்க,
இப்படிலாம் சண்டை போட்டா எப்படிடா வாழ்வானுங்க அந்த மாதிரி ஃபீல அந்த சீன்ல வர சின்ன சின்ன நூவான்சஸ், சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நம்மளையே வெறுப்படைய வச்சிட்டாரு. நம்ம அந்த கோவத்தை நம்மளுக்கு கொடுக்க வச்சிட்டாரு. என்னடா இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் அந்த ஒவ்வொரு சீனுமே நல்லா பண்ணியிருந்தாரு பாண்டியராஜ். கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட்னாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா மேக்சிமம் இந்த கதையே ஃபுல்லா ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து எவ்வளவு சண்டை போட்டாலும் கடைசியில இவங்க ஒண்ணா இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்றத இந்த படம் நல்லாவே சொல்லியிருக்கும். ஸோ அப்படி சொல்ல வர படத்துல கண்டிப்பா இவங்க எனக்கு ட்விஸ்ட்லாம் எனக்கு ஃபீல் ஆகல. இது நடக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது அதே மாதிரி நடந்துச்சு. ஏன்னா வந்து அந்த காலத்துல 80s 90sல வந்து எல்லாருமே வந்து தன்னோட லவ்வ வந்து சண்டை போட்டோ இது பண்ணி தான் பிரிஞ்சோ அப்படிதான் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் நடந்திருக்கு. ஆனா இப்பவும் பல பேரை பார்க்கலாம் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் கடைசியில அவங்க சேர்ந்துக்கிறாங்க. அந்த படத்துல அதுதான். என்னடா இவங்க கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான் காதல். அந்த காலத்து காதலா அப்படின்னு கேட்டா அதுதான் காதல். நல்லபடியா காதல் பண்ற ஒரு வேற விஷயங்களும் இருக்கு. இப்படி சண்டை போட்டே காதல் பண்ற ஒரு விஷயமும் இந்த பெர்சன்ஸும் அப்படிப்பட்ட கப்பிள்ஸும் இருக்காங்க. அத இந்த படத்த பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்துல சொல்ல வர கருத்து என்னன்னா, கல்யாணத்த ஒரு ஈவென்ட்டா மட்டும் பார்க்காம, பேப்பர் பேனாவ தாண்டிய ஒரு உறவா இது இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அவ்வளவுதான். ஒரு கணவன் மனைவியோட உறவு அறுந்து போயிடும்னு சொல்றதுக்கு இவன் யாரு? இந்த கோர்ட் யாரு? அப்படின்றத தெளிவா ஒரு நல்ல மெசேஜ இந்த உலகத்துக்கு குடுத்திருக்காங்க. இதுதான் எனக்கு புரிஞ்சுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்த்து இதுதான் எனக்கு புரிஞ்சுது. அத நீங்க பார்த்து எல்லாரும் ரசிப்பீங்க. இந்த படம் முழுக்க சிரிப்பு கலந்தும், ஃபன்னாவும், ஜாலியாவும், என்டர்டெயின்மென்ட்டாவும் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்த நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பத்தோட போய் பாருங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நல்ல படம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த காமன் ரிவ்யூக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.